Praise Lord, welcome to Shine International Community. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்பதாக இந்த மாதத்தின் முதலாம் வாரத்துல முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கோம் என்பதனால எப்பவுமே ஒரு மந்தோடைய ஸ்டார்டிங்ல நம்ம வேர்ட் ஆஃப் த மந்த் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் தான் அதை குறிச்ச தியானம் இருக்கும். ஸோ இந்த மாதத்துடைய வேர்ட் ஆஃப் த மந்த் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் அதை குறிச்சா ரொம்ப எலாபரேட்டிவா ரொம்ப பெருசா இருக்கு. சப்ஜெக்டே ரொம்ப பெருசா ஆழம். அதை நான் ஸ்க்ரீன்ல அந்த பிக்சர் போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ வேர்ட் ஆஃப் த மந்த் ஃபார் நவம்பர். நவம்பர் மாதத்தின் வார்த்தை என்ன அப்படின்னா, அப்கிரேட் டு ஸ்பிரிட் ஃபோக்கஸ்ட் லைஃப் ஸ்டைல். அப்கிரேட் டு ஸ்பிரிட் ஃபோக்கஸ்ட் லைஃப் ஸ்டைல். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இந்த இயர் ஃபுல்லாவே நம்ம ஒரு விதமான பல விதமான அப்கிரேட்ஸ் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கறன்னு பார்த்தோம். அதுல இந்த மாதம் வந்து ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்றது என்ன அப்படின்னா, ஆவியை மையமாக கொண்ட வாழ்க்கை முறைக்கு நம்மை மேம்படுத்தப்பட ஆண்டவர் ஆண்டவர் வந்து ஆசைப்படுறார். நம்ம அதுக்காக பிரயாசப்படணும். திருப்பி நான் சொல்றேன். ஆவி, ஆத்மா, சரீரம்னு நம்மளுடைய பாடி வந்து மூன்றா பிரியுது. ஓகே, ஒரு ஹியூமன் அப்படியே ஒரு மனுஷனா அதுல வந்து 3 கேட்டகரி இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம். அதுல வந்து இந்த வாரம் ஆவியை மையமாக கொண்ட வாழ்க்கை முறையை எப்படி எப்படி அப்கிரேட் ஆகலாம், மேம்படுத்தலாம் அப்படின்றது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்போ எந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்னா, அப்போ சரீரத்தை நம்ம கண்டுக்க கூடாதா? அப்படிலாம் கிடையாது. நான் அந்த கிளாரிட்டி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். ஸோ இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இது நான் கிளாரிட்டி கொடுத்தோம். ஏன்னா ஃபோக்கஸ் அதிகமா ஸ்பிரிட் மேல செலுத்த போறோம். ஓகேவா? நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்துல அதிக அதிக கவனம், அதிக ஃபோக்கஸ், ஆ அதிக அந்த மையப்படுத்துதல் வந்து மையப்படுத்துதல் வந்து ஆவி மேலன்னா நம்ம நல்லா இருக்கும்ன்றது தான் இந்த இந்த மந்தோடைய டார்கெட். ஓகேவா? ஸோ திருப்பி நான் சொல்றேன். ஆவி, ஆத்மா, சரீரம்ன்ட்டு 3ஆக பிரிகிறது. சரீரத்தை பத்தி நான் சொல்றேன். அதுக்கு முன்பதாக இன்னொரு பிக்சர் நான் இதுல போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மெசேஜ்ல எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. ஏன்னா உங்க சைட்ல கூட இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சொன்னாதான் நம்ம ஏத்துக்க முடியும். ஓகே, நம்ம சைடு தான் ப்ராப்ளம்ட்டு அதை நீங்க மெசேஜ் மூலமா தெரிவிக்குமாறு, குரூப் சாட்ஸ் யூஸ் பண்ணி தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. இன்னொரு பிக்சர் போடுறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து அதிக கிளாரிட்டி கொடுக்கும். எஸ். இப்போ இந்த பிக்சர் பாருங்க. இதுல வந்து ஒரு ஹியூமன் பாடி, அது காட்னு இருக்குல்ல, அதை விட்டுருங்க. ஓகேவா? அது இல்லாம ஸ்பிரிட், சோல், பாடி, ஆவி, ஆத்மா, சரீரம் 3ஆ பிரியுது. இதுல வந்து பாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெளியான காரியம், அதாவது உடல், சரீரம். ஓகேவா? கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் தான் வந்து சரீரம். ஓகேவா? பாடி. ஸோ இதை பத்தி யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். சரீரத்தை மையப்படுத்தி வாழ்பவர்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களை கேட்டேன்னா, என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து நல்ல விதமா மையப்படுத்தி வாழ்றவங்க வந்து ஜிம்முக்கு போவாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து மைண்ட்ஃபுல்லா சாப்பிடுவாங்க. அதாவது அதாவது ரொம்ப கான்ஷியஸா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க. ஆ ஜிம்முக்கு போய் ஒரு சில உணவுகள் அவங்க எடுத்துக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி டயட் இருப்பாங்க. பாடி பில்ட் பண்ணுவாங்க. ஆ அதாவது ஆ ஈட்டிங், ஃபுட் பத்தி தான் இருக்கு. அதாவது அவங்களுடைய ஃபோக்கஸ் நான் சரீரத்தை மையப்படுத்தி ஒரு நபர் வாழ்ந்தாங்கன்னா, அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா நான் என் உடம்ப பார்த்துக்கணும். நான் நல்லா இருக்கணும். பாடி பில்ட் பண்ணணும். டயட் இருக்கணும். உடம்ப கெடுத்துக்க கூடாது. இது வந்து நல்ல பார்ட். ஓகே, ஒரு பகுதி. இன்னொரு பகுதி மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாப்பிட்டு உடம்ப கெடுத்துப்பாங்க. தவறானதை சாப்பிடுவாங்க, கெட்டதை சாப்பிடுவாங்க. இது நம்மளுக்கு கெடுதல்னு தெரியும். அதை சாப்பிடுவாங்க. இவங்களும் ஒரு விதத்துல வந்து தன்னுடைய சுய சரீரத்தை வந்து பிரியப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அது கெடுதல். இந்த குடிக்கிறவன், சிகரெட் பிடிக்கிறவன் எல்லாமே இந்த சுயம், இந்த பாடின்னு வரும்போது சுயம் சார்ந்தது தான். கொஞ்சம் அந்த டைமுக்கு அவனுக்கு ஒரு இன்பம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உடம்ப கெடுத்துக்கிறாங்க. உடம்ப வீணடிக்கக்கூடிய காரியத்துல ஈடுபடுறாங்க. இது வந்து பாடி பத்தி. ஓகேவா? பாடி அதாவது சரீரத்தை மையமாக கொண்டவர்கள் இப்படி இருப்பாங்க. சாப்பிட்டு உடம்ப கெடுத்துப்பாங்க. சரீரத்தை பிரியப்படுத்தி உடலை கெடுத்துக் கொள்வார்கள். அதாவது சரீரத்தை பிரியப்படுத்துற காரியங்களை செய்து தன்னுடைய உடல் நலத்தை கெடுத்துக் கொள்வார்கள். பட் மைய பகுதி எது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த மனிதர்கள் வந்து சரீரம் தான். இப்போ அடுத்த கேட்டகரிக்கு போலாம். ஆத்மா, இங்கிலீஷ்ல வந்து சோல். ஓகேவா? SOUL, சோல். ஓகே. ஆன்மீகம் என்ற பெயர்ல முழுக்க முழுக்க ஆத்மாவை ஃபோக்கஸ் பண்ணி ஆத்மாவை அமைதிப்படுத்த பல்வேறு காரியங்களை செய்வாங்க. இந்த காலகட்டத்துல ரைட் நவ் 2025ல இந்த ஆன்மீகம், இந்த ஆத்மாவை அமைதிப்படுத்துற காரியங்கள், ஆத்மாவை எப்படி கட்டுக்கோப்புல கொண்டு வரது, இது போன்ற காரியங்களுக்கு பயங்கர டிமாண்டு. எஸ்பெஷலா பிற மதங்கள்ல இதுக்கு டிமாண்ட் அதிகம். அதனால தான் நிறைய பேர் கும்பல் கும்பலா ஒரு சில நபர்களோட
ஒரு சில ஃபேமஸான நபர்கள் பின்னாடி போறாங்க. காரணம் வந்து அவங்க மெடிடேஷன் சொல்லி தருவாங்க. நிறைய பேர் இப்ப உலகம் ஃபுல்லா நிறைய இடங்கள்ல வந்து மெடிடேஷன் அதிகமா அந்த தியானம் இல்லையா? தியானத்துக்கு அதிகமா ப்ரையாரிட்டி குடுக்க சொல்லி சொல்லி தராங்க. அதுல வந்து நிறைய ஆன்மா வந்து சாந்திப்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆன்மா வந்து நல்லா நம்ம வந்து நல்லா வச்சுக்க இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ஒரு எப்படி சொல்றது? ஆ ஒரு பக்கம் ரிவைவல் நடந்துன்னு அந்த சைடு. ஏன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் அந்த அந்த அதுக்கு பின்னாடி போற நபர்களுடைய ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னா, ஆத்மாவ பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கணுன்ற மாரி. யோகாலாம் இதுல அடங்கும். யோகா, எக்ஸர்சைஸஸ், பிரீத்திங் பிராக்டிசஸ் எல்லாமே இதுல எல்லாத்துக்கும் காரணம் வந்து அ அண்ட் யோகா, இந்த பிரீத்திங் பிராக்டிஸ் எல்லாமே உடல் சம்பந்தமாவும் இருக்கும். ஆனா, அந்த மைண்ட் ஐ மீன் சோல் ஆத்மாவ தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகேவா? அதனால தான் அதுக்கு பேர் வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதுக்குள்ள டீட்டெயிலா போ வேணாம். இது வந்து ஒரு அவுட்லைன்க்காக சொல்றேன். இப்போ இத குறித்து நான் பேசம்போதே, ஸ்க்ரீன்ல இருக்கிற ஒரு பிக்சர் உங்களுக்கு புரியணும். என்ன அப்டின்னா, மேல பாடின்னு இருக்கு பாருங்க. அதுகிட்ட எதுவுமே இல்ல. ஆனா, ஸ்பிரிட் இருக்கு பாருங்க. அதுக்குள்ளயும் எதுவும் இல்ல. ஆனா, சோல்ன்னு இருக்கு தெரியுமா? அந்த ஆத்மா அப்படின்னு வரும்போது, ஆத்மா வந்து வந்து 3ஆ பிரியும். அதாவது அ மைண்ட், வில், எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியா பிரியும். திருப்பி நான் சொல்றேன். ஆத்மா வந்து 3ஆ பிரியும். மைண்ட், வில், எமோஷன். அதாவது எமோஷன் அப்படின்னு வந்தாலே, ஹார்ட் சம்மந்தமான விஷயம். அன்பு, ஹேட்ரட் நெகட்டிவான காரியங்கள், கசப்பு, மனக்கசப்பு எல்லாமே எமோஷன் சம்மந்தமான விஷயம். சந்தோஷம், துக்கம் இது எல்லாமும் ஆத்துமால தான் நடக்குது. ஆனா, அது வந்து எமோஷன் பார்ட். ஓகே. ஆத்துமாக்குள்ளயே இது. லாஜிக்கல் ரீசனிங், கால்குலேஷன், மேத்ஸ் போடுறது இது எல்லாமே மைண்ட்ல நடக்குது. மைண்ட்ல கரப்ஷன் நடக்குது. மைண்ட்ல பாவ உணர்ச்சிகள் வருது. இது எல்லாமே பாவ தூண்டுதல் வருது. எல்லாமே மைண்ட்ல நடக்குது. இதுவும் ஆத்துமா தான் கரைப்படப்படுது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்கு. அதாவது வில்னா டிசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கும் திறன் இதுவும் ஆத்துமால தான் இருக்கு. ஓகே. எது நல்லது, எது கெட்டதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற திறன் இருக்கு இல்லையா? இது வந்து ஆத்துமால இருக்கு. ஸோ பாடினா நம்ம தொடக்கூடிய இல்ல உள்ள உள்ள இருக்கிற பார்ட்ஸ் உட்பட ஹார்ட், கிட்னி, இன்டெஸ்டைன் எல்லாமே சேர்ந்து அது வந்து பாடியில அடங்கிடும். சரீரம். அத மையப்படுத்தி வாழ்பவர்கள் அத பிரியப்படுத்துவாங்க. ஆ ஆத்துமாவ மையப்படுத்தி வாழ்றவங்க நெறைய அந்த ஆத்மாவ எப்படி அமைதியா காத்துக்கணும், எப்படி சமாதானமா காத்துக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு காரியங்கள்ல ஈடுபடுவாங்க. ஸோ அதுல வந்து இந்த மைண்ட், வில், எமோஷன் அடங்கியிருக்கும். இப்போ இத குறிச்சுலாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறதில்ல. ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் வந்து இந்த மாதம் இத குறிச்சு இல்ல. மேல இருக்கிற 2 குறிச்சு இல்ல. கடைசியா வராரு பாருங்க. ஆவியை மையப்படுத்தி வாழ்பவர்கள் எப்படி வாழ்வாங்க அப்படின்னா, வெளியான காரியங்களை பார்க்கிலும் ஆவியை தற்காத்துக் கொள்ள, ஆவியை அணைத்துப் போடாமல் தன்னைத்தான் பராமரித்துக் கொள்வார்கள். திருப்பி நான் சொல்றேன். வெளியான காரியங்களை பார்க்கிலும் ஆவியை பராமரித்துக் கொள்ள நினைப்பார்கள். அதாவது ஆவியை மையமாக கொண்டு வாழணும்னு நினைக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் இந்த மாதம் அப்படின்னா, ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. சூப்பரான ஒரு விஷயம். இந்த இந்த இதுவ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திருப்பி இதுக்கு வருவேன். ஓகே. எஸ். ம். ஓகே. இந்த வசனம் வந்து ஃபர்ஸ்ட் நான் தமிழ்ல படிச்சுர்றேன். 1 தெசலோனிக்கேயர் 5:19 வசனம் எப்படியா சொல்லுது? ஆவியை அவித்து போடாதிருங்கள்ன்னு. ரொம்ப ரொம்ப பைபிள் ஃபுல்லா நெறைய இடங்கள்ல வந்து அ ஆவிய பத்தி நெறைய சொல்லியிருக்குது. இப்ப நான் பேசுறது வந்து பரிசுத்த ஆவியானவர் பத்தி பேசல. ஆவியானவர் பத்தி பேசல. நமக்குள்ள கர்த்தர் வந்து திருப்பி சொல்றேன் 3 காரியங்கள் குடுத்திருக்கிறாரு. ஆவி, ஆத்துமா, சரீரம்ன்னு. உங்களுடைய ஆவியை அணைத்துப் போடாதீர்கள்ன்னு வசனம் சொல்லுது. ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து அது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த வசனத்துக்கு நான் திருப்பி லாஸ்ட்டா வரேன். அப்போ இப்போ ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். என்னப்பா எதேதோ சொல்ற மாரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் சிம்பிளா கொஞ்சம் புரியிற மாரி சொல்லேன் அப்டின்னா, அப்படி அந்த புரிதல் நமக்கு வேணும்னா, நம்ம ஒரு விஷயத்த தொட்டுட்டு வரணும். நெறைய வசனங்கள வந்து நம்ம அவுட்லைன் தெரிஞ்சுட்டு வந்தா, இது நான் லாஸ்ட்டா அந்த வசனம் சொல்லும்போது புரியும். ஓகேவா? இப்ப நெறைய வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். நானே படிச்சிடுறேன். ஏன்னா நெறைய வேற வேற இடங்கள்ல இருக்கு வசனம். ஓகே. ஆதியாகமம் 2:7 வசனம் எப்படியா சொல்லுது? ஆதியாகமம் திருப்பி கிரியேஷன்ல காட் சொல்ற வார்த்தைகள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஹியூமன்ஸ படைக்கும்போது எப்படி படைக்கிறாரோ, பூமியின் எதனால? மண்ணினாலே உருவாக்கி, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவா ஆத்மாவானான். இங்க வந்து 3 காரியங்கள் நான் மேல சொன்ன அந்த பிக்சர்ல குறிப்பிடப்பட்ட 3 காரியங்களுமே அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி. ஸோ மண் தான் எதுக்கு அடையாளம்னா சரீரம். அதுக்கப்புறம் அவன் ஹியூமன் அந்த லைஃப் வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து நம்ம எல்லாருமே இது வந்து இந்த சரீரம் இருக்கு இல்லையா? இது வந்து மண்ணுனால படைக்கப்பட்டது. கர்த்தரால. ஓகேவா? தேவனாகிய கர்த்தர்னால. ஸோ மண் என்பது இந்த வசனத்துல சரீரத்தை குறிக்கிறது.
ஜீவ சுவாசம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, ஜீவ சுவாசம். ஓகே, ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியில ஊதினார் இல்லையா, அந்த ஜீவ சுவாசம் ஆவியை குறிக்கிறது. நிறைய ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியை ஆண்டவர் வந்து அந்த ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தாரு. அவன் பாவம் செய்ததுனால ஆவியானவர் வந்து அவனை விட்டு விலகிட்டாரு. அதனாலதான் அவங்க தோட்டத்தை விட்டு போகும்போது அவங்க வந்து அவங்க நேக்கடா ஃபீல் பண்றாங்க. நான் வந்து நிர்வாணமா இருக்கேன்ட்டு அவங்களுக்கு ஃபீல் பண்ண, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பரிசுத்தமா இருந்துக்கிறாங்க. அது வந்து எதையும் தவறா பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்துல இல்ல. ஆவியானவர் அவங்களை விட்டு அந்த ஹோலி ஸ்பிரிட் நீங்கினதற்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்சியஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உலகம் வந்து விழுந்து போச்சு. ஓகேவா? சோ அதை குறிச்சு டீட்டெயிலா போக வேணாம். நம்ம இந்த வசனத்தோட அவுட்லைன் புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் என்ன பண்றாரு, மனுஷனை படைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாடி படைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்பிரிட் தான் ஊதுறாரு. ஓகேவா? ஜீவ சுவாசத்தை, ஓகேவா, அவர் பிரீத்திங் லைஃப் இன்டு ஹிம். ஓகே, ஜீவ சுவாசம், ஆவியை மனுஷன் மேல ஊதுறாரு. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதுனாராம். மனுஷன் அப்புறம் என்ன ஆனானா, ஜீவாத்மாவான, ஜீவ ஆத்மாவான். ஜீவன்னா உயிருள்ள ஆத்மாவானான். ஓகேவா? இது புரியுதா? சோ இந்த ஒரே வசனத்துல கிரியேஷன், ஒரு மனுஷனை படைக்கும் போது ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே படைக்கிறாரு. சரீரத்தை படைச்சிட்டு ஆவியை கொடுத்ததுனால அவன் உயிரோட இருந்தாதான் அவன் வந்து அவன் ஆத்மான்னு சொல்ல முடியும். செத்து போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம், பாடி எப்ப எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சரீரத்தை, உடல்ல, சடலத்தை அப்படிதான் வருமே தவிர பாடி மட்டும் தான் அங்க இருக்கும். ஆவியும் அங்க காணப்படாது, ஆத்மாவும் காணப்படாது. சோ ஒரு மனுஷன் உயிரோட இருக்கும் போது மட்டும்தான் அந்த ஆத்மா, செத்து போனதுக்கு அப்புறம் ஆத்மா இல்ல. அப்ப ஆத்மா அலையுதுன்றாங்களா, அது என்னன்னு நம்ம அந்த கன்ஃபியூஷன் போகாதீங்க. அது கிளாரிட்டி கொடுக்குற வேற வேற வசனங்கள். ஓகேவா? சோ ஒரு வசனத்திலேயே 3 கிரியேஷன் எப்படி படைக்கப்பட்டதுன்னு பார்த்துட்டோமா? இதுல ஏன் நம்ம இந்த மந்த் வந்து ஆவி அதிகமா ஃபோக்கஸ் பண்ண போறோம், நமக்குள்ள இருக்கிற ஆவி ஸ்பிரிட் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணோம்னா, யோபு 32:8 வசனம் எப்படியா சொல்லுது, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சோ இந்த வசனத்தின் அடிப்படையில ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். மனுஷரில் ஒரு ஆவி இருக்கான், சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்னா, அந்த ஆவி சர்வ வல்லவருடைய சுவாசம். இங்கிலீஷ்ல கொஞ்சம் தெளிவா கொடுத்துருப்பாங்க, இங்க டாட் வச்சுட்டான், நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். மனுஷர்ல ஒரு ஆவி இருக்கு, அந்த ஆவி வந்து சர்வ வல்லவருடைய சுவாசம், அதனாலதான் உணர்வு உள்ளவனாக்கும். அந்த ஆவி தான் ஒரு மனுஷன் உணர்வு உள்ளவனாக்கும். என்னதான் பைபிள் படிச்சோம், என்னதான் சபையில உட்காந்தோம், சில பேர் உணர்வு இல்லாத இருப்பாங்க. காரணம், ஆவியில ஒர்க் பண்றது இல்ல, காதுல கேட்கறது, சும்மா ஒரு ஆத்மா லெவல்ல வந்து வேர்ட் ஆஃப் காட் அதை டச் பண்ணிட்டு போவோம். அது உள்ள ஊடுருவி ஸ்பிரிட் கிட்ட போய் டச் பண்ணி அது ஒரு வேலையை பார்க்க கூடாது. அந்த சர்வ வல்லவனுடைய சுவாசமாகிய அந்த மனுஷர்களோட என்ன இருக்கா, ஆவி இருக்கு. அந்த ஆவி தான் உணர்வு உள்ளவனாக்கும். ஆவிய வார்த்தை தொடாத வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதனாலதான் நிறைய பேர் இன்னும் மனம் மாறாம இருக்கிறாங்க. அது குறிச்சும் நம்ம நிறைய, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம வந்து ஸ்லோவா செதுக்கி அடுத்த மொத்தம் 5 வாரம் இல்லையா இந்த மாதம், நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அகைன் ஐ டெல் யூ, மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வர்களுடைய சுவாசமே. சோ அதுதான் நம்ம வந்து ஜெனிசஸ் 2ல, நம்ம ஆதியாகமம் 2ல பார்த்தோம் இல்லையா. இப்போ இன்னொரு வசனம் படிக்கிறோம் பாருங்க. பிரசங்கி 12:7 வசனம் சொல்லுது, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, செத்து போனதுக்கு அப்புறம் மண்ணானது, நம்ம தான் மண் இல்லையா, மண்ணில் தான் படைக்க போறோம். மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, இல்ல புதைச்சிடுறாங்க, பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு பிரசங்கி. சோ புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மண்ணானது திருப்பி கீழே போயிட போகுது, மண்ணுக்கே போயிடும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கான்செப்ட். ஆனா அப்ப ஆவி என்ன ஆகும் அப்படின்னா, ஆவி தன்னை தந்த தேவன் எடுத்து, அப்ப ஆவியை கொடுத்தது யாரு? தேவன். அதுதான் நம்ம வந்து 2:7 ஜெனிசஸ் 2:7 பார்த்தோம். அது 2:7 நம்ம படிச்சோம் இல்லையா. ஆவி ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப செத்து போனதுக்கு அப்புறம் ஆவி எங்க போகுமா, ஆண்டவர்கிட்ட போயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவி தன்னை தந்த தேவன் இடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் போயிடும்பா. அதனால அதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். கனெக்ஷன் சரிதான். ஆவியை பத்தின ஒரு புரிதலுக்குள்ள வரும். ஓகே, திருப்பி யோவான் 4:24 வசனம் சொல்லுது, தேவன் ஆவியா இருக்கிறார், அது நமக்கு தெரியும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ ஒரு வர்ஷிப் எடுத்தாலே, அவரை தொழுது கொள்ற ஒரு காரியம் எடுத்தாலே, இங்க பிசிக்கல் அடங்கல. காடோடைய நம்ம கைகளை உயர்த்தலாம், கைகளை தட்டலாம், எல்லாம் மைக் டான்ஸ் எல்லாம் ஆடலாம், சூப்பரா பண்ணலாம். ஆனா அதுல உண்மையும் ஆவியோடு அந்த ஸ்பிரிட் காட் கிடையாது. எனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் காடை ரீச் பண்ணலாம், காட் கூட கனெக்டடா இல்லைன்னா நான் பண்ற ஆராதனை வேஸ்ட். என்ன வேணா 1 மணி நேரம் கத்தி கூச்சல் பண்ணலாம், அப்படியே ஆடி பாடி நடனமாடி வேர்த்து ஊத்தி என்ன வேணா எதோ பண்ணலாம். ஆனா ஆண்டவருடைய ஃபோக்கஸ் என்னன்னா, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுதான் சொல்றாரு.
ஓகே, ஏன்னா ஜான் 4:24. ஓகே, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோட அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டோட காட வர்ஷிப் பண்ணணும்னு சொல்றாரு வசனம். ஸோ அதனால அந்த வேர்ட் அதனால தான் நான் சொல்றேன், இந்த மந்தோடைய ஃபோக்கஸ் வந்து ஸ்பிரிட் மேல அதிகமா வைங்க. அப்ப சரீரத்தை தட்டி விடலாமா, எப்படி வேணா வாழலாமா? கிடையவே கிடையாது. நீங்க இதை செய்யும் போது மற்ற ரெண்டு ஆட்டோமேட்டிக்கா மீட் ஆகும். அதை குறித்து நம்ம வந்து வருகிற நாட்கள்ல பார்ப்போம். எப்படி ஸ்பிரிட்டை ஃபோக்கஸ் பண்ணும் போது ஆத்மாவும் சரீரமும் எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகும், எப்படி அது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் நல்வழிப்படுத்துவார்னு பார்ப்போம். ஆனா ஸ்பிரிட்டை கோட்டை விட்டு நான் பாடி மேல மட்டும் சூப்பரா இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்குலாம் போக முடியாது. நல்லா என் உடலை நல்லா பார்த்துக்கிறேன், ஜிம்முக்கு போறேன் வரேன், ஆனா ஆத்மா கரைப்பட்டது நான் வேஸ்ட். ஆவியை நான் ஃபோக்கஸ் பண்ணலன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஓகேவா? அப்போ ஆத்மாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். மைண்ட், என்னுடைய வெல்னஸ், மென்டல் பிஹேவியர், என்னுடைய மன சமாதானம், நல்லா எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கணும், இது மட்டும் வச்சுனே நான் வந்து ஆவியை ஃபோக்கஸ் பண்ணாம விட்டேன், சரீரத்தை ஃபோக்கஸ் பண்ணாம விட்டேன்னா அகெயின் அங்க அடி வாங்கும். பட் ஆவியை மையமாக கொண்டு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழும் போது மிச்சம் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா, அது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஓகேவா? மெயின் போர்ட்ல ஆன் பண்ண ஸ்விட்ச் எல்லாம் தானே போட ஸ்விட்ச் எல்லாமே லைட் ஆட்டோமேட்டிக்கா எரியும். அந்த ப்ராசஸ்ல நான் சொல்ல வரேன். இதுதான் பிரைமரி ஃபோக்கஸ். ஓகே, அல்டிமேட் கோல். ஓகே, ஸோ அதனால அது அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோட அவர் தொழுது கொள்ள சொல்றாருன்னா சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆத்மாத்மா தொழுது கொள்ளு. அவன் சரீரத்தின் முழு, அது நிறைய இடத்துல வருது, முழு பலத்தோடு. அது வந்து அன்பு செலுத்துறது. ஓகேவா? முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடும் அன்பு குருவாயாக போட்டுக்குது. லவ், அது ஹார்ட் சம்பந்தமான விஷயம். ஆனா வர்ஷிப்னு வரும்போது ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஸ்பிரிட் என் கூட கனெக்ட் ஆகுதா? வாய் தானே பாடுது, ஆவியில எங்க உணர்வே இல்லையே, ஏன் கனெக்டடாவே ஃபீல் ஆகலையே நீ? ஏதோ ஒண்ணு எல்லாரும் கண்ணு முறாங்க, நீயும் கண்ணு முற, எல்லாரும் கை தூக்குறாங்க, நீயும் கை தூக்குற. வர்ஷிப்ல எங்க என் கூட அந்த அவரும் ஸ்பிரிட், தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப நம்ம ஆவியில தொழுது கொள்ளும் போது ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் கனெக்ஷன் ஆகும். அந்த கனெக்ஷன் ஏற்படலன்னா நம்ம பண்ற வர்ஷிப்பே வேஸ்ட். அதனால ஆவியை ரொம்ப பத்திரமா பார்த்துங்க. இந்த சென்ஸ் அதை பத்தி கிளாரிட்டியோட தெரிஞ்சுன்னு இந்த எஸ்ஐசிக்கு அட்டன் பண்றாங்க ஸ்பெஷலா தெரிஞ்சு தெளிவா அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை அட்ரஸ் பண்ணலாம். ஓகே, ஆவியோட தொழுது கொள்ள சொல்றாருன்னா அப்ப அதுல ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். லூக்கா 23:46 ஒரு சீன் ஆகுது. இயேசு சொல்றாரு சிலுவையில, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பாத்தீங்களா? நான் சொல்லணும், என் ஆத்மாவை ஒப்பு வைக்கிறேன். நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, ஆத்மா தெரியுதுப்பா, ஆத்மா சாந்தி அடையல, யாரு தெரியல அந்த சாந்தி அடையாம போயிடுச்சு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாருங்க, ஆவிதான் இங்க மேட்ரு. ஆத்மா வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு, செத்ததுக்கு அப்புறம் ஆத்மா காலி. ஓகேவா? திருப்பி சொல்றேன், ஆத்மா என்ன பார்த்தோம்? மைண்டு, வில்லு, எமோஷன். செத்து போனதுக்கு அப்புறம் மைண்டுக்கு ஸ்பேஸ் இருக்குதா? கிடையாது. வில்லு முடிவெடுக்க முடியுமா? முடிவெடுக்க முடியாது. அவ்வளவுதான் மட்டை. எமோஷன்ஸ்க்கு ஸ்பேஸ் இருக்குதா? ஐயோ அது பாயசத்துல செத்து போயிடுமே, கிடையாது. அந்த செத்து போன உயிரோட இருக்கிறவங்க புலம்பலாம், செத்து போன ஆத்மாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆத்மாக்கு வேலையே இல்லை. செத்து போனதுக்கு அப்புறம் சரீரம் மண்ணுக்கு போகுது, ஆவிக்கு மட்டும்தான் வேலை இருக்குது. அதனாலதான் ஆவி எங்க போவோமா? ஆண்டவர்கிட்ட போவோம். இல்லைன்னா தப்புனா நரகத்துக்கு ஆவி போவோம். ஓகேவா? காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கு அவர் போய் பிரசங்கம் பண்றாரு, தெரியுதுங்களா? அங்கேயும் போய் காவல்ல போய் லாக் ஆயிட்டு இருக்குது. நரகத்துக்கு போறதும் ஆவிதான். ஸோ ஆவியை பத்திரமா பார்த்துங்க, சரீரத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க, ஆத்மாவையும் பார்த்துங்க, ஆவியை அதிகமா ஃபோக்கஸ்டா பார்த்துக்கோங்க. இயேசுவானவர் பண்றா இருப்பாங்க பிரேயர், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார், அப்படின்னு ஆத்மா விட்டார், லைஃப் விட்டுறாரு. ஓகே, அப்ப ஆவியை ஒப்பு விட்டுட்டு லைஃபை விடுறாரு. அந்த கனெக்ஷன் புரிஞ்சுக்கணும், ரெண்டுமே ஒண்ணு நினைச்சுக்கணும். நிறைய பேர் வந்து ஆத்மாவும் ஆவியும் ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க, கிடையவே கிடையாது. ஸோ அந்த கிளாரிட்டிக்குள்ள நம்ம புரிஞ்சுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, யாக்கோபு 2:26. ஓகே, யாக்கோபு 2:26 வசனம் இப்படியே சொல்லுது, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல. புரியுதுங்களா? ஆத்மா இல்லாத சரீரம் செத்தது இல்லை, செத்து போயிட்டா ஆத்மா இருக்காது, அதான் விஷயம். ஆவி இல்லாத ஒரு சரீரம் செத்து போன உடலுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. அது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது ஒரு கம்பேரிசன் பண்றாரு. ஸோ அகெயின் ரொம்ப ஒரு சரீரத்துக்கு ரொம்ப உயிர் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஸ்பிரிட் தான். அவன் வந்து இந்த ஆதாம் ஆண்டவர் படைக்கும் போது ஹி வாஸ் பிரெத்லெஸ், லைஃப்லெஸ்ஸா இருக்கிறாரு. இவர் ஆவியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து உயிர் வருது. ஓகேவா? ஸோ அதனால ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது. அதனாலதான் ஆவியை வந்து நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ண போறோம். நீதிமொழிகள் 20:27 வசனம் எப்படியா சொல்லுது, மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. நமக்குள்ள எரிகிற ஒரு தீபம். ஓகேவா? அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆவிதான் ஆராய்ந்து பார்க்கும். ஓகேவா? மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், ஒரு வெளிச்சம் போல. அண்ட் தீபம்னு வரும்போதே நம்ம வந்து எப்பவுமே ஆவியை வந்து எது கூட கம்பேர் பண்ணோம்? நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் சோல் பாடியில அந்த
ஸ்பிரிட் அப்படின்னு வந்தாலே, ஆவி அப்படின்னு வந்தாலே எப்பவுமே ஃபயர் கூட கம்பேர் பண்ணிக்கணும். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது, நான் இப்ப கொடுக்க போற எக்ஸாம்பிள்ஸ்லயும் நெருப்பு கூட சம்மந்தப்பட்டிருக்கும் ஆவின்னு வந்தாலே. அதனால இந்த வசனத்துல பாருங்க, நெருப்பு ஸ்லாஷ் லைட், ஓகேவா, ரெண்டுமே ஒண்ணுதான். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அகைன் தீபம்னு வரும்போது வெளிச்சமும் இருக்குது, அதுல நெருப்பும் இருக்குது. ஓகேவா, புரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 6:17 வசனம் சொல்லுது, அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். பாத்தீங்களா, கர்த்தரோடு யார் இருக்காங்களோ அவர் கூட அப்படியே இன்டர்லிங்க்டா என்னுடைய சரீரமும் அவருடைய சரீரமும் ஒன்னா இருக்காது. ஏன்னா அவருக்கு சரீரமே கிடையாது, தேவன் ஆவியா இருக்கிறார் வசனம் சொல்லுது. அவர் வந்து ஹியூமன் பீயிங்கா ஜீசஸா வாழ்ந்த அந்த 33 வருஷம் இந்த உலகத்துல வாழும் போது மட்டும்தான், மனிதனா வாழும் போது மட்டும்தான் அவருக்கு வந்து ஃபிளஷ் இருந்துச்சு, சரீரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கிடையாது. அப்ப ஆத்மாவும் அவர் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் ஆவியா இருக்கிறாரு. அப்ப நான் அவரோட கனெக்ட் ஆகணும்னா என்னுடைய ஆவி தான் அங்க கனெக்ட் ஆகுமே தவிர என்னோட சரீரத்துக்கு பெரிய பங்கு இல்ல, ஆத்மாவுக்கும் பெரிய பங்கு இல்ல. அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆவிய பூஸ்ட் பண்ணி அங்க கனெக்ட் ஆகலாம். ஓகே, கர்த்தரோடு இருக்கிறவனும் அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். அகைன் வேர்ட் ஆஃப் காட் வந்து ஆவியை மையப்படுத்துது. யோவான் 20:21 அண்ட் 22, 23 3 வசனங்கள்ல ஒரு முக்கியமான பகுதி வருது. ஏசப்பா வந்து உயிர் தெழுந்த பின் சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறார். பரமேறி போறதுக்கு முன்பதாக, அசென்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற சீன். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். திருப்பி சொல்றேன், அதுக்கு முன்னாடியும் ஆவி இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? நார்மல் எல்லாரும் போலும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஆவி இருந்தது. ஏன்னா ஆவி இருந்தாதான் ஒரு மனுஷன் வந்து உயிரோடவே இருக்க முடியும். ஓகே, அவர்கள் மேல் ஊதி என்ன சொல்றாராம்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஓகே, இங்க நம்ம ஹைலி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய வசனம் என்ன அப்படின்னா 22ஆம் வசனம். அவர்கள் மேல் ஊதி, ஸ்டார்டிங்ல ஜெனிசஸ்ல ஆதியாகமத்துல ஒரு இடத்துல ஊதுறாரு மனுஷன் மேல. அப்ப என்ன அவங்களுக்கு கிடைக்குதுன்னா ஆவிகள், ஸ்பிரிட் கிடைக்குது. அவங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அவங்க அந்த ஸ்பிரிட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆவி கரப்பட்டப்பட்டது, ஐ மீன் கரப்ஷன் ஆயிட்டதுனால ஆவியானவர் அங்க இருக்க, பரிசுத்த ஆவி அங்க இருக்க முடியல. அதனால மனுஷன் வந்து இதுவாங்க. பட் இயேசு வந்து அகைன் திருப்பி வந்து ஹீரோயிக்கா அவர் வந்து மரணத்தை ஜெயிச்சு பிசாச தலையை மிதிச்சு அவர் உயிர் தெழுந்த பின்ன அந்த உயிர் தெழுந்த வல்லமையோட அவர் சொல்றாரு, திருப்பி நான் மேல ஊதுறேன்னு சொல்லிட்டு, அதுதான் சில இடத்துல ரூவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு பரிசுத்த ஆவியை கொடுக்குறாரு. ஆனா பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாரு. அந்த டைம்ல பரிசுத்த ஆவியினால அவங்க தொடப்படுறாங்களே தவிர முழுமையா நிரப்பப்படல. அதுதான் பெந்தகோஸ்தே நாள்ல அப்போஸ்தலர் 2 அது 1, 2 அதுல நடக்கும். ஓகேவா, பெந்தகோஸ்தே நாள்ல ஆவியானவரால முழுமையா நிரப்பப்படுறாங்க. அதன் விளைவுல அந்நிய பாஷை பேசுறாங்க, பல ப்ராஃபஸி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய அற்புத அடையாளங்களால காட் உங்க கூட தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுவாருக்கு. அதாவது பரிபூர்ணமா நிரப்பப்படுதல் அது வந்து அப்போஸ்தலர் நடக்குது. ஆனா காட் வந்து இவர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நீங்களும் நானும் நமக்கு எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்கப்படுறாரு. ஸோ ஆவின்னு வரும்போது உள்ள இப்ப நமக்கு யார் இருக்கா? முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசித்து முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசத்துல வாழ்ற மக்களாகி உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற, எங்க இருக்கிற? சரீரத்துல இருக்கிறாரா? இல்ல. அவர் சரீரத்துல இருந்து எப்படி பாவம் பண்ண முடியும்? சரீரத்துல பண்ண முடியாது. அவர் பாவமோ இயேசுவோ ஆவியானவர் ஒன்னா டிராவல் ஆக முடியாது. ஆத்மால இருக்கிறாரா? இல்ல, அவரால் ஆத்மால இருக்க முடியாது. மைண்ட் பாவம் வந்தா பாவம் வந்து, எமோஷனல்ல பாவம் பண்றோம், டிசிஷன் மேக்கிங்ல தப்பு பண்றோம். அப்போ அவரது சரீரத்திலயும் இல்லை, அவரால் இருக்க முடியாது. ஓகேவா, அவரு ஆத்மாவும் இல்லை. அப்ப எங்க இருக்கிறாருன்னா ஆவியில தான் அவர் இருந்தாகணும். ஏன்னா ஆவிதான் பரிசுத்தம். பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் ஆவியில தான் தங்கியிருப்பாரு, நம்மளுடைய ஆவியில. அதனாலதான் போக்கஸ் அங்க வைக்க போறோம், ஆவியில. ஏன்னா அவரு வாசம் பண்ற அந்த இதுல, சோ ஐ மீன் ஸ்பிரிட்ல உள்ள பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும் போது ஆவி, ஐ மீன் திருப்பி சொல்றேன், சரீரத்துல தங்க முடியாது, ஆத்மாவில தங்க முடியாதனால அவர் வந்து ஆவியானவர் என்னுடைய ஆவியில தான் வந்து ரெசிடென்டா இருக்கிறாரு. ஓகே, ஃபுல்லா அரசாடுறாரு. அதனால நம்மளுடைய சரீரம் கரைப்பட பண்ணலாம், திருப்பி ஏஞ்சி வந்துரும். ஆத்மா கரைப்படப்படும், திருப்பி ஏஞ்சி வந்துரும். ஆனால் பிசாசானவனால ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவுடைய ஆவியை கூட தொட முடியாது. ஏன்னா ஆவியானவர் அங்க ஃபுல்லா அரசாளுகிறாரு. அதன் விளைவுனால அவனால எந்த விதத்திலையும் நம்மளுடைய ஆவியை டச் பண்ண முடியாது. திருப்பி சொல்றேன், ஆவிதான் பரலோகத்துக்கு போகும். அதனாலதான் ரட்சிக்கப்பட்டு ஸ்டீல் பண்ணப்பட்டவர்களுக்கு அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்டா குட் லைஃப் நம்ம வாழ்ந்தோம்னா பரலோக ராஜ்யம் ஏன் கேரண்டி
விசுவாசமா சொல்லலாம், கர்த்தருடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா அந்த ரீதியா வாழ்ந்தோம். ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் லிவிங் தான் எனக்கு தெரியும். பட் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணும்போது கர்த்தருடைய கிருபையினால் நம்ம வந்து இது பண்ணலாம். ஏன்னா நம்ம சரீரம் கண்டிப்பா கரப்ட் ஆகும். அதனால தான் செத்து போயிடுச்சு சரீரம். ஆத்துமாவுக்கு வந்து உயிரோட இருக்கிறதுக்கு அப்புறம் வேலையே கிடையாது. ஆனா மெயின் ஃபோக்கஸ் ஏன்னா ஆவி தான் அவர் எடுத்துக்கொள்ள போறாரு. ஸோ அந்த இந்த மேல சொன்ன எல்லா வசனமும் இதோட பில்டப் தான். அதனால தான் ஆவி மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஏன்னா உள்ளே யார் இருக்கிறது? ஆவியானவர் இருக்கிறாரு. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்கிறவர்கள். இப்போ நான் ஸ்டார்ட்டிங்ல ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு வசனத்தை நான் போட்டுட்டு சொன்னேன். அந்த வசனம் வந்து நான் லாஸ்ட்டா சொல்றேன். அப்பதான் இவ்ளோ பில்டப் குடுத்துட்டு நம்ம பில்டப் இன் த சென்ஸ் இவ்ளோ சீரியஸ்னஸ் புரிய வச்சுட்டு இத சொன்னா தான் நமக்கு இது புரியும். நான் திருப்பி சொல்றேன். 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னு சொல்லுது. டு நாட் குவென்ச் த ஸ்பிரிட். எத அவித்து போடுவோம் அப்படின்னா, இந்த அவித்து போடுறதுன்னா இந்த தண்ணி ஊத்தி அணைக்கிறது. அதுதான். டு நாட் குவென்ச்னாலே குவென்ச்னாலே ஒரு நெருப்பு எரியுதுன்னா குவென்ச் இட் அப்படின்னா தண்ணி ஊத்தி அணைச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த இந்த பிக்சர்ல சூப்பரா இருக்குது பாருங்க. டு நாட் குவென்ச் த ஸ்பிரிட்னா ஆவி அப்படின்னு வரும்போது நான் ஸ்டார்டிங்ல ஸ்பிரிட் வரும்போது தான் நீங்க நெருப்பு கூட எப்பவுமே கம்பேர் பண்ணிக்கோங்க. நான் பைபிள்ல நிறைய இடங்கள்ல வந்து இந்த நெருப்பு கூட கம்பேர் ஆகுது. அப்ப நம்மளுக்கு ஒரு புரிதலுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால தான் அந்நிய பாஷைகள் அங்க அவங்களுக்கு அந்த அப்போஸ்தலர் 2ல கிடைக்கும்போது டங்ஸ் ஆஃப் ஃபயர் எரிகிற அக்கினி அவங்க மேல வந்து இருந்துச்சு. அப்படி அக்கினிமயமான நாவுகள் அவங்க மேல வந்து இறங்குச்சுன்னு வசனம் சொல்லுது. புரியுதுங்களா? அதனால தான் அவர் வந்து ஸ்பிரிட்ட தொடும்போது அந்த டங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னி நாவுகளால அவங்க நிரப்பப்படுறாங்க. அங்க என்ன ஃபயர் அக்கினி தாங்க. ஓகேவா? ஸோ ஸ்பிரிட்ட டச் பண்ற ஹோலி ஸ்பிரிட் சம்பந்தமான நிறைய இடங்கள்ல வந்து ஸ்பிரிட் அப்படின்னு வரும்போதெல்லாம் நம்ம வந்து நெருப்ப நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ஆக்சுவலா டு நாட் குவென்ச் த ஸ்பிரிட் குவென்ச் நாட் த ஸ்பிரிட். அதாவது ஏன்பா பக 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 நல்லா ஆவியானவரோட முழுமையில நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சுன்னு இருப்போம். சூப்பரா இருக்கும் லைஃப். பாட்டுன்னு பாவம் வந்து அனுப்பிச்சு விட்றோம். பாவம் தான் அந்த தண்ணிக்கு சமானம். ஓகேவா? பட்டுன்னு ஒரு பாவம் பண்ணும் புஸ்ஸுன்னு ஆயிடும். ஏன்? அவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தோம். அப்ப எத நம்ம இது பண்றோம், அட்டாக் பண்றோம் நம்மளுக்கே தெரியாம பாவத்தின் மூலியமானா ஸ்பிரிட்ட ஒரு நிமிஷம். ஓகே. ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே ஒரு தெளிவா புரிஞ்சு கொள்ள முயற்சிக்கலாம். பிசாசானவனால நம்மளுடைய ஆவிய முழுமையாக தொட முடியாது. ஆனா நம்ம செய்யற பாவத்தின் விளைவுனால நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் ஃபயர ஆவி நெருப்பை கொழுந்து விட்டு எரிகிற அந்த நெருப்பை நாம் செய்கிற நம்மளுடைய யோசனைகள், சிந்தனைகள், நம்மளுடைய பாவத்தின் விளைவுகள் வந்து முழுமையா அணைக்க முடியாது. ஆனா அமுக்கலாம். எப்படி சொல்றதுன்னா, அந்த நெருப்பு வந்து அத பரிபூரணமா ஆவியவே ஃபுல்லா கம்ப்ளீட்டா எடுத்துட முடியாது வெளிய. ஓகேவா? அது வந்து பழைய ஏற்பாட்டுல நடந்தது. ஏன்னா ஆவியானவர் வந்து முழுசா மனுஷனுக்குள்ள வாழல. அதனால தான் சங்கீதம் 51ல தாவீது எழுதும்போது, "உங்களுடைய ஆவிய என்னத்துல எடுத்துறாதீங்கன்னு" ஜெபம் பண்ணுவாரு. ஏன்னா, அது வந்து அந்த பத்சேபாள் பாவத்துடைய விளைவுல அவர் பண்ண ஒரு பிரேயர், ரிப்பெண்டன்ஸ் பிரேயர், பாவ மன்னிப்பு ஜெபம். அப்போ சொல்லும்போது சொல்றாரு, "நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன். அதனால அதன் விளைவா உங்களுடைய ஆவியை என்னிடத்துல இருந்து எடுத்துறாதீங்கன்னு" பண்றாரு. இப்போ அவரால வந்து ஆவியானவர் நம்மளுக்கு பரிபூர்ணமா குடுக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் மேல இருந்து பரிசுத்த ஆவியானவர அவரால எடுக்கவே முடியாது. அவர் ஒன்ஸ் உள்ள வந்துட்டாருன்னா, உள்ள தான் இருக்க போறாரு. கடைசி வரைக்கும். ஆனா ஒண்ணு பண்ணலாம் நம்மளால. நம்ம ஒரு ஒரு விஷயம் சொதப்பணும். இந்த இந்த ஹோல் அல்டிமேட்டான சூப்பரான கான்செப்ட்ட ஒரு விஷயம் பண்ணி சொதப்பலாம்னா, பாவத்தின் விளைவுல என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஆவியானவருடைய அந்த பலத்த கிரியைகள அவிழ்த்து போடலாம். ம். ஆவியானவருடைய இந்த பலத்த கிரியைகள அவிழ்த்து போடலாம்னா, தண்ணி ஊத்தி கொஞ்சம் அணைக்கலாம். அதனால தான் பாவம் பெருக ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா பாவம் செய்யக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் மோசமான பொல்லாத உலகத்துல வாழும்போது கரப்பட ஆவி ஒரு ஃபயரா இருக்கும் கர்த்தருக்காக. பட்டுன்னு பாரு புஸ்ஸுன்னு ஆயிடும். காரணம் வந்து ஆவி கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய ஃபங்ஷன செயல்படுத்த முடியாம, ஆவிய ஃபோக்கஸ் பண்ணாத இந்த ஆத்மாவையும், சரீரத்தையும் ஃபோக்கஸ் பண்ண என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஆவியோட ஃபயர் வந்து டிம் ஆகும். ஓகேவா? ஆனா ஃபுல்லா அணைக்க முடியாது. அதுக்கு யாருக்கும் நமக்கே அதிகாரம் கிடையாது. ஓகேவா? அணைக்க முடியாது. ஏன்னா அவருக்குள்ள தான் இருக்காரு. ஆனா அவருடைய வல்லமைய வந்து நம்ம கம்மி பண்ண முடியாது. அவர் நம்ம மூலியமா கிரியை நடப்பிக்க நம்ம வந்து நம்மளே பிசாசா தடையா இருக்கலாம். ஓகேவா? அதுதான் நம்ம அந்த கிளாரிட்டி புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் தெளிவா இதோட புரிதல் இன்னும் சிம்பிளா நமக்கு புரியணும்னா, ஒரு 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 உதாரணம் உங்களுக்கு கேட்கிறேன் பாருங்களேன். ம். ஓகே. ம். யாஹ்! இப்போ ஒரு வீட்ல 2
2 மிருகங்கள் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நரி, ஒரு நாய். ஓகேவா? 2 வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம். எது அதிகமா வளரும்? ஒரு நரி வளர்க்குறாங்க, ஒரு நாய் வளர்க்குறாங்க. எது அதிகமா வளரும்? எது அதிகமா வளரும்னா, எதுக்கு அதிகமா தீனி போடுறோமோ, அதுதான் அதிகமா வளரும். புரியுதுங்களா? இல்ல இப்படி வச்சுக்கலாம். 2 நாய் வளர்க்குறாங்க. எந்த நாய் அதிகமா வளரும்னா, எந்த நாய்க்கு அதிகமா தீனி போடுறோமோ, அந்த நாய் தான் வளரும். அதுபோல நம்மளுடைய ஸ்பிரிட்டா, ஆவியா, ஆத்துமாவா, சரீரமா எது வளரும் அப்படின்னா, எதற்கு நம்ம அதிகமா தீனி போடுறோம், அதுதான் அதிகமா வளர போகுது. அதனால இந்த மந்த் வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அதிக தீனி எதுக்கு போட போறோம் அப்படின்னா, ஆவிக்கு அதிகமா போட போறோம். ஸ்பிரிட்டுக்கு அதிகமா போட போறோம். ஏன்னா, அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆ ஆவி அதிகமா அ வளர, 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 வளர ஆட்டோமேட்டிக்கா அதோட இம்பாக்ட் எங்க பரவும்னா, ஆத்மாவுல பரவும். அதன் விளைவா சரீரத்திலயும் பரவும். ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் இந்த மாதம் முழுவதும் டிராவல் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் ஃபோக்கஸ்டா, கான்ஷியஸா ஒரு முடிவு எடுக்க போறோம். என்ன அப்படின்னா, நான் வந்து என்னுடைய ஆவிய கிளியரா வச்சுக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு தீட்டு இல்லாம. உள்ள கரப்பட முடியாது. ஆனா லைட்டா அப்படி வந்து அந்த அமுக்க வாய்ப்பு இருக்கு. அவிழ்க்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நான் ஸ்பேஸ் குடுக்க போறதில்ல. அத வந்து கொழுந்து விட்டு எரிய முயற்சிக்க போறேன். இது 2த்த நான் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்பிரிட்ட ஃபோக்கஸ் பண்ணும்போதே, அந்த ஸ்பிரிட் ஆவியின் முழுமையில நம்ம வாழும்போது, ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல் வரும்போது, இந்த ஸ்பிரிட் அல்டிமேட்டா பிளாஸ்ட் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஆத்மாவும், சரீரமும் செய்ய வேண்டிய காரியங்கள ஆட்டோமேட்டிக்கா செய்யும். திருப்பி சொல்றேன். சரீரம் அப்படின்னாலே செல்ஃப், சுயம். சுயமான காரியங்கள், சுயமான சிந்தைகள் எல்லாமே நெகட்டிவான காரியம் எல்லாமே சுயம்னு வந்தாலே இந்த ஆவிக்கு ஆப்போசிட். ஆவி சுயமா இருக்காது. ஓகேவா? ஸோ நான் திருப்பி சொல்றேன். பரிசுத்த ஆவியானவரே சுயமா இருக்க முடியாது. பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்கு. இயேசு சொல்றாரு, "நான் சுயமா எந்த டெசிஷன் செய்ய முடியாது. பிதா சொல்றத தான் செய்றேன்." அப்படின்ற மாரி. ஆவியானவர் குறிச்சும் இயேசு அதான் சொல்வார். ஸோ அந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த சித்தத்த நிறைவேத்த தான் அ ஜீசஸ் கிறிஸ்டும், ஹோலி ஸ்பிரிட்டுமே குடுக்கப்படுறாங்க. அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஒரு இது இருக்கும்போது, நம்மள ஏமாத்துறோம். ஸோ அந்த ஸ்பிரிட்ட நீங்க ஃபயரா வச்சுக்கும்போது, அந்த பாடியும், ஆ சோலும் ஈஸியா அட்ரஸ் ஆகும். ஓகேவா? ஸோ உடல் ரீதியா எதனா பாதிக்கப்படுறீங்களா? ஸ்பிரிட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது ஆட்டோமேட்டிக்கா மாறும். அதனால தான் நெறைய பேருக்கு வந்து சபைகள்ல எப்படி ஹீலிங் நடக்கும்? அது என்ன கான்செப்ட்? ஆவியானவர் நம்மளுடைய ஆவிய வந்து ஸ்பிரிட்ட வந்து பயங்கரமா ஒரு டச் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கல் ஹீலிங்ஸ் நடக்குது சபைகள்ல. வொர்ஷிப் டைம்ல எப்படி நடக்குதுன்னா, வொர்ஷிப் டைம்ல நெறைய பேர் ஹீலிங் கிடைக்குது பாரு. எப்படின்னா, சம்மந்தமே இல்லையே. பிசிக்கலா வந்து ஒருத்தர் தொட்டு எதனா ஹீல் ஆனா ஓகே. நான் துதிக்கின்ற நேரத்துல எப்படி நடக்குதுன்னா, அவர் சொல்றார் தெளிவா, "ஆவியோடும் உண்மையோடும் என்னை தொழுது கொள்ளும்." ஆவியோடு நம்ம அவர தொழுது கொள்ளும்போது, அந்த ஸ்பிரிட் அதன் அந்த அந்த உண்மை தன்மையின் விளைவுல நம்மளுடைய சரீரங்கள் தொடப்படுது. நம்மளுடைய ஆத்துமா தொடப்படுது. ஆத்துமா வந்து கரப்பட்டுருக்கலாம். அத பரிசுத்தப்படுத்துறார் ஆண்டவரு. ஆத்துமா வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம். அது வந்து ஆத்துமா சம்பந்தமான விஷயம் தான். மைண்ட், வில், எமோஷன் நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன் இல்லையா? மைண்ட் முடிவெடுக்கிறது, எமோஷன்ஸ் இது மாரி மன கஷ்டங்கன்னா எல்லா மன கஷ்டம் எல்லாமே மனசு சம்பந்தமான விஷயம். இத அட்ரஸ் பண்ணா ஆவிக்கு நம்ம அதிகமா ஸ்பேஸ் குடுத்து, அது கொழுந்து விட்டு எரிய எரிய ஹீலிங் இந்த மென்டல் ஹீலிங்கு, பிறர மன்னிக்க முடியாத காரியங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தேவ பிரசன்னத்துல ஆற்றப்படும். தேவ பிரசன்னம் நம்மள குணப்படுத்துது. எப்படிங்க இது நடக்குது? இது கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்பிரிட் எங்க ஹோலி ஸ்பிரிட் உள்ள இருந்து கொழுந்து விட்டு எரிய 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 அதன் விளைவுல இது 2மே அட்ரஸ் ஆகும். அதனால நம்ம ஃபோக்கஸ் இந்த மந்த் ஃபுல்லா எதுல இருக்க போகுது அப்படின்னா, மெயினா ஆவி மேல இருக்க போகுது. ஹல்லேலூயா! ஓகே. ஸோ இந்த மந்த் என்ன பண்ண போறோம்? இது வந்து ஒரு ஒரு ஓப்பன் இன்வைட். யார் வேணா பண்ணலாம் இத, விருப்பம் உள்ளவர்கள். இந்த மந்த் என்ன பண்ண போறோம்னா, முடிந்தவர்கள் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லாத பட்சத்துல, ஃபாஸ்டிங் இருக்கணும்ன்றவங்க தாராளமா இருங்க. நான் புரமோட் பண்றேன் அந்த விஷயத்த. ஆ ஃபாஸ்டிங் இருந்தா தானா? அப்படி இல்ல. நெறைய நேரங்கள்ல நம்மளுடைய அந்த சுயம் அதிகமா ஆதிக்கம் செலுத்த செலுத்த என்ன ஆகுது அப்படின்னா, ஆ ஸ்பிரிட்டுக்கு நம்ம ஸ்பேஸே குடுக்காம சுயமான காரியங்கள இந்த ஆத்மா மேலயும், சரீரம் மேலயும் ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ கொஞ்ச டைம் இந்த உபவாசத்துல பட்னி கிடக்கிறத பத்தி நான் பேசல. சும்மா சாப்பிடாம கிடக்கிறது, சாப்பிடாம வேலைக்கு போறது. அத பத்தியே நேரம் ஒதுக்கி உபவாசம் தனது சபையில உபவாச ஜெபம் வைப்பாங்க. அப்போ ஒரு 2 மணி நேரம். அதுவும் கணக்கே கிடையாது. அது யாரோ ஒருத்தரு பிளான் பண்ணி வச்சு அதுல போய் நம்ம கலந்துக்கணும். நம்ம ஜஸ்ட் ஒரு பார்ட்டிசிபென்ட் தான். நான் சொல்றது வந்து தனிப்பட்ட விதத்துல நீங்க அது எந்த விதமான உபவாசமா இருக்கலாம். ஃபுட் ரீதியா இருக்கலாம். சில பேர் சோசியல் மீடியா ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஏன்னா, அவங்களோட டைம் எது அதிகமா திருடுதோ, அது அது அதுக்கு 1 நாள் இல்ல 1/2 நாள் செக் வச்சுட்டு, நான் ஆண்டவரோட நேரம் செலவிடுறேன் அப்படின்ற மாரி. ஸோ, இந்த ஸ்பிரிட்ட நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஆவிய ஃபோக்கஸ் பண்ணும்போது, எதெல்லாம் நம்ம வந்து கர்த்தர விட்டு நம்மள தூரப்படுத்துதோ, அத 1 நாளோ, ஒரு 2 நாளோ, ஒரு 3 நாளோ, 1 வாரமோ, அது சோறா இருந்தா சோறு, சோசியல் மீடியானா சோசியல் மீடியா, ஃபோன்னா ஃபோனு, அந்த நபர்கள்னா நபர், அத போட்டு ஒரு வெட்டு ஃபாஸ்டிங் போட்டு
அதை ஒதுக்கிட்டு அந்த டைம்ல நம்ம காட் கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது தேவன் மகிமையேற்றுக் கொள்வார். அது மாத்திரம் இல்லாம நம்மளுடைய ஸ்பிரிட்ல வேலை நடக்கும். ஓகேவா? ஸோ அதன் மேல ஏன் ஃபாஸ்டிங்கை நான் ப்ரொமோட் பண்றேன், ஜீசஸ் கிரைஸ்ட ப்ரொமோட் பண்றாங்கல்ல, ஏன் அதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னா, சுயத்துக்கு அங்க வேலையே கிடையாது. ஃபாஸ்டிங் நம்ம இருக்கும்போது இது டவுன் ஆயிடும், பாடி பிசிக்கலா டவுன் ஆயிடும், அதாவது சோர்வாயிடும் பாருங்க பிசிக்கலா. ஆனா ஆத்மா அந்த ஜபிக்க 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 அப்படியே ஆத்மா வந்து ஃபயரா இருக்கும். நான் ஃபாஸ்டிங் இருக்கும் போதெல்லாம் இந்த ஃபாஸ்டிங்கை முடியக்கூடாதுன்னு நினைப்பேன். பயங்கரமா பசி எடுத்துக்கும், உடல் அளவுல பயங்கரமா அப்படியே வீக்கா ஃபீல் ஆகும். ஆனாலும் இந்த ஃபாஸ்டிங் முடியக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன் பசியத்தான் சாப்பிட வேண்டியதானே? அப்படி இல்லை, அந்த ஸ்பிரிட் அப்படியே கொழுந்து விட்டு எரியும். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம கான்சியஸா பண்றோம், தட்டி உட்கார விட உடம்ப, சுயத்தை தட்டி உட்கார. பசிலாம் இதான் கிடையாது, கொண்டாடு நீ எதிர்பார்க்குற உணவு கிடையாது, ஒரு வேலைக்கு கிடையாது, கொண்டாடு கம்முன்னு பசி நீ நினைக்கிற டைம்லாம் அங்க மட்டுப்படுத்தி நம்மளுடைய ஐ மீன் நம்மளோட உடலை அமைக்க உட்கார. இத்தனை நாள் வந்து யோசிச்சதெல்லாம் தின்னுவோம், அப்படியே தோணும் போதெல்லாம் டக்குன்னு ஒண்ணு அப்படி தோணுச்சு சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சுயத்துக்கு வந்து இடம் கொடுத்துட்டேன் பாருங்க. இந்த மாதம் அதிகமா ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் போதுனா, கான்சியஸா கட் பண்ணி தூக்கி விசிறி அடிக்கிறேன். என்ன ஆவிக்கு ஸ்பேஸ் கொடுக்க போறேன். சரீரமே உனக்கெல்லாம் நீ என்ன டாமினேட் பண்ணக்கூடாது, இனிமேல் நான் உன்னை டாமினேட் பண்ண போறேன். ஆத்மாவே நீ என்ன டாமினேட் பண்ணக்கூடாது, நான் உன்னை டாமினேட் பண்ண போறேன். ஏன்னா ஆவி மேல என்னுடைய ஃபோக்கஸ் போகும்போது அதை பண்ணும் போது மிச்சம் 2 காலியாயிடும். ஸோ இன்கேஸ் நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறவங்க நீங்க இந்த மந்த் வந்து அதிகமா யூஸ் பண்ணுங்க. எங்களோட இணைந்து பயணிங்க. அடுத்த 4 வாரங்கள் இதை குறிச்சு டீட்டெயிலாக பார்க்க போறேன். இன்னைக்கு ஜஸ்ட் அவுட்லைன் நான் திருப்பி சொல்றேன். இந்த மெசேஜ் நல்லா இருந்தது பிரதர் அப்படின்னு நீங்க தோணுச்சுன்னா, இது ஒண்ணுமே கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு அவுட்லைன். நம்மளுக்கு இந்த வேர்ட் ஆஃப் த மந்த் ஃபர்ஸ்ட் புரியணும். இதை தொடர்ந்து தான் இது குறிச்சுதான பயணங்கள் இதுல இனி இந்த மாதம் முழுவதும் இருக்க போகுது அப்படின்றதுனால நான் இதை ஒரு அவுட்லைன் மெசேஜா தான் போடுறேன். ஸோ இதுவே நம்மளுக்கு ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணியிருக்கும். இதுவே நமக்கு வந்து புதுசா இருக்கும். ஓகே, ஒரு ஒரு புரிதலுக்காக இந்த ஒரு பிக்சர் போடுறேன். இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாம பாத்துங்க. இதுல பாருங்க 5 சென்சஸ் இருக்கா, மேல இருக்கு பாருங்க. எலும்பு, நரம்பு, இதெல்லாம் மேல இருக்குது. அவுட்லைன் வந்து பாடி. ஓகேவா? உள்ள சப்கான்சியஸ் மைண்டு, நம்மளுடைய ஆட்டிடியூடு, பிலீஃப், எமோஷனு, ஃபீலிங்ஸு, மெமரிஸ், ஞாபகங்கள் எல்லாமே வந்து ஆத்மால தான் நடக்கும். ஓகே, கான்சியஸ் திங்கிங், ரீசனிங்கு, இதெல்லாம் எல்லாமே. ஓகேவா? ஹார்ட்ல வந்து ஆவியும் இருக்குது, ஆன்மாவும் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஸ்பிரிட்ல தான் சால்வேஷன் எல்லாமே நடக்குது. ஓகேவா? நம்மளுக்கு ரட்சிப்பு எதுல நடக்குதுன்னா, திருப்பி சொல்ற, ரட்சிப்பு ஆவியில தான் நடக்குது. ஆவியில தான் நம்ம வந்து ரட்சிக்கப்படுறோம். அதனாலதான் அந்த முழு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து உடல் அளவுல பாவம் பண்ணலாம், ஆத்மா அளவு, அதாவது மைண்ட், வில், எமோஷன் இதுல பாவம் பண்ணலாம். பட் ஸ்பிரிட்டை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸ்பிரிட் தான் காட் கூட கான்டாக்ட் பண்ணா. ஸ்டார்டிங்ல வர்ஷிப்ல எது கனெக்ட் ஆகும்னு சொன்னேன். ஓகே, இன்னொரு பிக்சர் நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டீப்பு. சரி, இது வேணாம், இது நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை குறிச்சு நம்ம வந்து டீட்டெயில்டா வருகிற நாட்கள்ல பார்க்கலாம். ஸோ ஒரு விஷயத்த கடைசியா ஒரே ஒரு விஷயத்த நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். இந்த மாதம் நம்ம எதை மையமா வைத்து நம்ம வாழ போறோம் அப்படின்னா, இத பாருங்க, ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல் வாழ போறோம். இத்தனை நாட்கள் நீங்க வந்து பாடி ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்திருந்தீங்கன்னா ரொம்ப வரவேற்கத்தக்கது, சந்தோஷம். நீங்க உங்க உடலை நல்லா பார்த்துக்கிறீங்கன்னா, ஆண்டவரும் அது தேவன் தங்குற ஆலயம். ஸோ அவர் வந்து கண்டிப்பா உங்களை என்கரேஜ் பண்ணுவாரு. அது ஒரு பக்கம் ஓடட்டும். ஆத்மா மையப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா வெரி குட். அது ஒரு பக்கம் ஓடட்டும், கண்டினியூ ஆகட்டும். பேரலா அது கம்மியாகாம அதிக கவனம் ஸ்பிரிட் மேல வைங்க. ஏன்னா எல்லாவற்றை காட்டிலும் இது ரொம்ப முக்கியம். 3மே பேலன்ஸ் ஆச்சுன்னா சூப்பர், நீங்க தான் பர்ஃபெக்ட். ஓகேவா? 3மே பேலன்ஸ்ல எடுத்துன்னு வந்தீங்கன்னா வெரி வெரி குட், எக்ஸலன்ட், பர்ஃபெக்ட். ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் உயிரோடு மனிதனா வாழ்ந்த காலகட்டத்தில் இது 3த்தையும் ப்ராப்பர் பேலன்ஸ்ல தான் வைத்திருப்பார். அதை குறித்து நீங்க பர்சனலா ஜீசஸோட லைஃப் ஸ்டைல நீங்க தியானிக்கணும். அவர் எப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் 3த்தையும் ஈக்குவலைஸ் பண்ணி பேலன்ஸ்டா லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தாரு பார்க்கணும். நீங்க தியானிக்கலாம். பர்சனலா தனி டாபிக் நான் அதை தொட போறது இல்லை. ஜஸ்ட் தோன்ச்சுன்னு சொன்னா அதை நீங்க தனியா இன்ட்ரெஸ்டிங்கா போட்டுக்கோ, நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதம் எஸ்ஐசி நம்ம திருச்சபை ஃபோக்கஸ் பண்ண போற சப்ஜெக்ட் வந்து ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல் தான். ஸோ எங்களோட நீங்களும் இணைந்து பயணித்தீர்கள் என்றால் இதை குறிச்சுதான ஆழமான காரியங்களை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸை வருகிற நாட்கள்ல பார்க்கலாம். ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.